வாரண முகவா வரம் தருவாயில் இன்னைக்கு ஆரண பொருளான கந்த அனுப்பலவி கற்றுக்கலாம். ஆரண பொருளான கந்த கானாமிருதத்திற்குன் கானாமிருதத்திற்குன் கருணாமுரம் உதவியை அருள்செய். கானாமிருதத்திற்குன் கருணாமுதம் உதவியை அருள்செய். அந்த பல்லவி பாடலாமா மறுபடியும்? ஆரண பொருளான கந்த கானாமிருதத்திற்குன் கருணாமுதம் உதவியை அருள்செய். ஆரண பொருளான கந்த கானாமிருதத்திற்குன் கருணாமுத உதவியை அருள் செய். பாட்டு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமானது. நம்ம மனங்களுக்கு நம்ம சந்தோஷத்தை காட்டணும். அதுவும் இந்த பக்தி பாடல்கள்னால நமக்கு மனசில் நிறைவும் சந்தோஷமும் ஏற்படும். சயின்டிஃபிக்காக பார்க்கச்ச இந்த நுரையீரல்களுக்கு நல்ல பலம் ஏற்படும். அதான் நம்ம பல பேர் தயவாக மூச்சே விடுறதில்ல. சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும். நல்லா இழுத்து மூச்சு விடுறதில்ல நம்ம பல பேர், சும்மா நிறுத்திட்டு. ஆனால் பாட்டு பாடும்பொழுது நம்மளுடைய நாபியிலிருந்து அந்த ஒரு துவனி அப்படிங்கிறது வெளியில் வரும் பொழுது அந்த நுரையீரல்களை நல்ல காற்றோட்டம் நமக்கு கிடைக்கும் பொழுது நம்ம உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். அதனால் எந்த வயசுக்காரனும் பாட்டை கற்றுன்னு பாடலாம். ஆரண பொருளான கந்த கானாமிருதத்திற்குன் கருணாமுதம் உதவியை அருள் செய். ஸ்வராவளி பாடலாமா? சரி க ப சரி க ப நி சரி சரி பகாரி சனி சரி பகாரி சனி பனி சரி சா பனி சரி சா சரி க ப நி சரி ஹனி பகாரி சனி சனி பகாரி சனி பனி சரி சா. வாரண முக வாவரம் தருவாய் அருள்வாய் தயவாய். வாரண முகவா அடுத்த பதிவில் சரணம் கற்றுக்கலாம். சரியா? இந்த பதிவு பற்றினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க, பாடி பாருங்க. எல்லாருக்கும் இந்த பாட்டு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வகுப்பில் சந்திக்கலாமா?